அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு முக்கியமான ஒரு பதிவு தாங்க. என்ன அப்படின்னா, அந்த ஜஸ்டைல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் பற்றி தான் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன். ஆனால் அதுலேருந்து எப்படியெல்லாம் ராங்காக பேசுகிறாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னா, கஸ்டமர் கேர்லேருந்து கூப்பிட்றாங்க. ஒரு பையன் கூப்பிட்டாப்படி ஒரு 1 மந்த்து 2 மந்த்துக்கு கூப்பிட்டாப்படி. நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. கூப்பிட்டப்பலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் பேசினேன். ஆனால் அவராக முடிவு பண்ணிக்கிறது. சார் நாளைக்கு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துறவா, நாளைக்கு 12 மணிக்கு உங்களுக்கு மார்க்கெட்டிங் டீம் வர சொல்லிடுவா, இல்லை 10 மணிக்கு வர சொல்லிடுவான்னு இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பார். நான் சரி எதுக்கு இவரை திட்டணும், ஏன்னா அவருடைய வேலையை அவர் பண்ணுறாரு. ஏன்னா அந்த கம்பெனியில் கொடுக்குற டார்கெட்டை அவர் முடிக்கணுங்கிறதுக்காக அவருடைய வேலையை அவர் பண்ணுறாரு. சரி இவர் எதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும், சரின்ட்டு நம்ம அதுக்கு ஆன்சரும் பண்ணுறது கிடையாது. ஆனால் ஃபோனை வச்சுருவோம். சரிங்க பாருங்கன்ட்டு ஃபோனை வச்சுருவோம். ஆனால் அவராக மாதத்துக்கு ஒரு டைம் ஃபோனை பண்ணிவிட்டு, சார் போன மாதம் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க, நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஃபோன் எடுக்கல, இந்த மாதம் நாளைக்கு நான் வர சொல்லட்டுங்களா அப்படின்னு அவராக கால் பண்ணுவார். இந்த ஒரு 2-3 மாதமாக தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நடந்த சம்பவம் தாங்க இது. அவர் ஃபோன் பண்ணார், நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. நான் எப்பவும் போல் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் பேசினேன். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, நான் ஒரு சில கேள்விகள் கேட்கும்போது அவர் கொஞ்சம் ராங்காக பேசுகிறாரு. அதாவது ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாமல் கூட ஜஸ்டைலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ராங்காக பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த வீடியோவை முழுசாகவே கேளுங்க. என்ன அப்படின்னா, அவர் பாட்டுக்கு உங்கள் ஒரு இதுனால நான் எனக்கு ஒரு ப்ராஃபிட் வரப்போகிறதில்ல அப்படின்னு கொஞ்சம் தெனாவட்டாக பேசுகிறாரு. அப்புறம் நம்ம சொல்லாத ஒன்று நம்ம சொன்னங்கிறாரு நம்மக்கிட்டேயே. நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கேன் அப்படிங்கிறேன். அவர் இல்லை நீங்கள் தான் அந்த ஊரில் இருந்தீங்க, அதனால் ஃபோன் எடுக்கல அப்படின்னு நம்மக்கிட்டேயே ஓவராக பேசுகிறாரு. அப்புறம் கடைசியில் நம்ம பேசினோன்னு அவராக ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை, ஃபோனை கட் பண்ணிட்டார் டக்குன்னு. இப்படி தான் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுகிறாங்க ஜஸ்டைலில். நல்லா தெரிஞ்சுக்காங்க. இதை தான் நான் ஸ்கேமுன்னு சொல்லிகிட்ருக்கேன். ஒவ்வொரு டைமும் இந்த ஜஸ்டைலில் பண்ணுறது ஸ்கேமுன்னு தான் சொல்லிகிட்ருக்கேன். என்னென்னா இவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க, முடிச்சாகணும். நம்மகிட்டே இந்த மாதிரி அதிகார திமிரில் பேசும்போது, ஒரு ஆணவ திமிரில் பேசும்போது, இதை பற்றி தெரியாதவங்களுக்கு எந்த அளவுக்கு திமிராக பேசுவாங்க. நீங்கள் தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு அப்படியே விடாமல் பேசிட்டு அந்த ஆடியோவை கேளுங்க, ஃபுல்லாகவே கேளுங்க. கேட்டால் தான் தெரியும். பழனிசாமி சார். ஆமாம் சொல்லுங்கள். சார் சாரி சார் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. மணிகண்டன் சார் டெக்ஸ்டைல் ஆஃபீஸில் இருந்து. அன்றைக்கி பேசியிருந்தோம்ல சார், ஞாபகம் இருக்குங்களா? சொல்லுங்கள். பிஸியாக இருந்தனால பார்க்க முடியலைங்க சார். நாளைக்கு எதுவும் மார்க்கெட்டிங் அரேஞ்ச் பண்ணட்டுமா சார், நம்ம ஏரியாவில் பார்க்குற மாதிரி? இல்லைங்க, நமக்கு வேணாங்க. அப்படிங்களா? இல்லைங்க சார், பண்ணிக்கிறக்காண்டி சொல்லலை சார். புதுசாக ஒரு ப்ராசஸ் வந்திருக்கு. சரிங்க. அதுக்காக தான் சார் கால் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு கூட ஃபைனஸ் பண்ணிக்கலாம் சார். ஏன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம சர்வீஸ் எடுத்து போனனால மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஸ்பெஷலாக காம்ப்ளிமெண்ட்டாக ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க சார். சரிங்க. அது ஆல்ரெடி நமக்கு ஸ்டார் ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும். அது மட்டும் அதுக்கெல்லாம் எந்த பேமெண்ட்டும் இல்லை சார். அதுக்கு ஃப்ரீ தான் சார். நீங்கள் டாப் 5 பேக்கேஜ் எடுத்தால் மட்டும்தான் டிஸ்கவுண்ட் ஆஃபரோட 25% டிஸ்கவுண்ட் ஆஃபரோட நமக்கு பேக்கேஜ் இருக்குது சார், பிளான் இருக்குது. நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க சார், பார்த்துட்டு கூட நம்ம ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் சார். சரிங்க. ஒரு 10 o'clock வர சொல்லட்டுமா சார்? என்ன? ஒரு 10 o'clock வர சொல்லட்டுங்களா நம்ம ஆஃபீஸ்க்கு? எதுக்குங்க? இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சார். இப்போ கரண்டாக எவ்வளோ சக்ஸஸ் போயிட்டுருக்கு, காம்படிட்டர் எவ்வளோ லீடு எடுத்துகிட்டு இருக்காங்க, எல்லாமே டெமோ காமிப்பாங்க. இப்போ நம்ம இந்த பிளான் போட்டோம்னா நமக்கு எவ்வளோ லீடு வரும், அது எவ்வளோ சிக்னிஃபிகேட்டாக நமக்கு எவ்வளோ கால் கன்வெர்ட் ஆகும், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி பேக்கேஜ் எல்லாமே சொல்லுவாங்க. இல்லைங்க சார், அது எல்லாமே சொல்லுவாங்க சார். ஆல்ரெடி கையில் போட்டு கொடுத்துட்டு போவீங்களா? இல்லைங்க சார், எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பாருங்க சார், பார்த்துட்டு கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணி. நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறது? அப்படிங்களா? நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அவங்கள எதை வர சொல்லி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க? இல்லைங்க சார், மார்க்கெட்டிங் நேரில் ஃபுல்லாக டெமோ மாதிரி காமிப்பாங்க. அதுக்காண்டி தான் சார் சொன்னேன். ஏன்னா அவங்க ஃபோனில் சொல்கிறதுக்கும் நேரில் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார். அதான் நேரில் சொல்கிறதுக்கும் ஃபோனில் சொல்கிறதுக்கும். நேரில் சொன்னால் தான் நீங்கள் அக்கௌண்ட்ல எல்லாம் சுரண்டி வாங்கிட்டு போயிடுறீங்க மொத்தத்தையும். சார் அப்படி இல்லை சார், கம்பல்சரி இல்லை சார். நீங்கள் பண்ணியே ஆகணும், கம்பல்சரி இல்லை. லாஸ்ட் டைம் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு சார். அது அக்ரி தான். பண்ணியே ஆகணும்னு எங்களுக்கு கம்பல்சரி இல்லைங்க, உங்களுக்கு கம்பல்சரி இருக்குல்ல. இத்தனை டார்கெட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கம்பல்சரி இருக்குல்ல. எங்களுக்கு பண்ணியே ஆகணும். நீங்கள் பண்ணுறதுனால எனக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே வராது சார். ப்ராஃபிட்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் என்ன பண்ண போறீங்க? ஜஸ்டைல்னு உங்களுக்கு பாதியாக கொடுத்துட போகிறாங்க. உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் முடிக்கணும், அவ்வளோதான் சார். ஒன்று பண்ணுறதுனால எனக்கு அது பெரிய இம்பேக்டே ஆகாது சார். நான் அதுக்காக சொல்ல வரலைங்க சார். மாசம் இத்தனை பண்ணணும்னு இருக்குது. அப்புறம் ஒண்ணு பண்ணதுனால இவ்வளவு வரலன்னா அப்புறம் எதுக்கு போறீங்க? எனக்கு சார் மாசம் இல்லைங்க சார். இப்ப என்னோட பத்தி என்ன கேக்குறேன்னாங்க, இல்லைங்க, நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு இது ஒண்ணு பண்றதுனால உங்களுக்கு எஃபெக்ட் ஆக போறது இல்ல, இதனால ஒண்ணும் வர போறது இல்லைங்கிறீங்க. அப்புறம் நீங்க யாருக்குமே கால் பண்ணாதீங்க. அதாவது ஒன்னோட ஒண்ணு தானே. இப்போ எனக்கு ஒண்ணு பண்றீங்க, இன்னொருத்தர் ஒண்ணு பண்ணுவீங்க. அதை ஒண்ணு இல்ல, ஒவ்வொன்றையும் லெஸ் பண்ணி விட்டு போயிருங்களே.
இப்போ ஒன்றும் வர தெளிவாக போகிறது இல்லைங்க. பேசுறீங்க சார். லாஸ்ட் டைம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் மீட் பண்ணப்ப நீங்கள் ஃபோனே எடுக்கல. ஏங்க சார்? நான் எப்போ அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுத்தேன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் அன்னைக்கு மனசாட்சி ஒசூரில் சொல்லுங்க. இருக்கும்போது என்ன சொன்னீங்க? இருங்க. அன்னைக்கு ஒசூரில் ஒசூரில் நான் இருக்கும்போது என்ன எப்போ சொன்னீங்க? நான் எப்போ இங்கே ஒசூர் போனேன் சொல்லுங்க. லாஸ்ட் டைம் நீங்க அவங்க முதல்ல பேசணும்ல சார்? கரெக்டாக யாருக்கிட்ட பார்த்து பேசுறீங்கன்னு கேட்ட நான் எப்போ ஒசூர் போனேன்? நான் ஈரோட்டை விட்டு எங்கேயுமே போனதில்லை. நான் எதுக்கு ஒசூர் போறேன்? கரெக்டாக பார்த்து இல்லைங்க பேசுங்க. சார், நான் தான் பேசியிருந்தேன். நீங்கள் அங்கே வர நீங்க முடியுமான்னு கேட்டீங்க. பேசுனீங்க, நான் பவானின்னு தான் சொன்னேன். ஓகே, இந்த ஆடியோவை கேட்டிங்களா? இந்த மாதிரி தாங்க ஜஸ்ட்லேருந்து பண்ணுறாங்க. தயவு செஞ்சு தெரியாமல் பல பேர் மாட்டிக்கு போகிறாங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சமாவது விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டோம். புரியுதுங்களா? தேங்க்யூ.